ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, 8ஆம் வகுப்பு அறிவியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமன்ற பாக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் கொஸ்டின் வந்து அதிகப்படியான கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷனில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிப்கோ இயக்கம். சிப்கோ இயக்கம் முக்கியமாக ஒரு வன பாதுகாப்பு இயக்கமாகும். சிப்கோ என்ற சொல்லுக்கு ஒட்டிக்கொள்வது அல்லது கட்டிப்பிடிப்பது என்று பொருள். இந்த இயக்கத்தின் நிறுவனர் சுந்தர்லால் பகுகுணா ஆவார். மரங்களை பாதுகாத்தல் மற்றும் காடுகள் அழிந்து விடாமல் அவற்றை பராமரித்தல் போன்ற நோக்கங்களுடன் சிப்கோ இயக்கம் 1970ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. வாழை மற்றும் மாங்கனி உற்பத்தியில் இந்தியா உலகிலேயே முதல் இடத்தில் உள்ளது. கோதுமை மற்றும் நெல் உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. இளம் நாற்றுகளை பிடுங்கி வளர்நில பகுதியில் ஊன்றும் செயல் நாற்று நடுதல் எனப்படும். இவை அறுவடை வரை அங்கு வளர்க்கப்படுகின்றன. இளம் வளர் தாவரங்கள், நாற்றுகள் அல்லது தாவர உடலப்பெருக்கத்தின் மூலம் உருவான நகல்கள் இதற்கு பயன்படுகின்றன. அமேசான் காடு உலகின் மிக பெரிய மழைக்காடு ஆகும். இது பிரேசிலில் அமைந்துள்ளது. இதன் பரப்பளவு 60 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். இது கார்பன் டை ஆக்சைடு வாயுவை சமன் செய்வதன் மூலம் பூமியின் காலநிலையை நிலைப்படுத்தவும் புவி வெப்பமயமாதலை குறைக்கவும் உதவுகிறது. மேலும் உலகின் 20% ஆக்சிஜனை அமேசான் காடுகள் உற்பத்தி செய்கிறது. இங்கு சுமார் 390 பில்லியன் மரங்கள் உள்ளன. எனவே அமேசான் காடு பூமியின் நுரையீரல் எனப்படுகிறது. ஆம் ஆண்டில் உலக மக்கள் தொகை 9 பில்லியன்களாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நன்னீர் வளத்தில் 70 விழுக்காடு விவசாயத்திற்கே பயன்படுத்தப்படுகிறது. எனவே நமது தலைமுறையினருக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் நீரின் பயன்பாடு திறன்மிக்கதாக இருக்க வேண்டும். சொட்டு நீர் பாசனமே இதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உலகெங்கும் 30,000க்கும் மேற்பட்ட களை வகைகள் காணப்படுகின்றன. அவற்றுள் 8,000 களை வகைகள் பயிர்களுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரே வகையான களை நீக்கும் முறையை பயன்படுத்துவதால் களைகள் அவற்றை மேற்கொள்ளும் திறனை பெற்றுக்கொள்கின்றன. எனவே பல்வேறு களை நீக்கும் முறைகளை இணைத்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். இந்திய உணவுக் கழகம் FCI ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா 1965ஆம் ஆண்டு ஜனவரி 14இல் சென்னையில் ஏற்படுத்தப்பட்டது. நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்களை வழங்குதல், தேசிய உணவு பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் வழங்க வேண்டிய மற்றும் வைப்பில் வைத்திருக்க வேண்டிய உணவு தானியத்தை நிர்வகித்தல் ஆகியவை இதன் முக்கிய நோக்கமாகும். தற்பொழுது இந்திய உணவுக் கழகத்தின் தலைமையகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. லெகுமினோஸ் தாவரங்கள் தமது வேர் முடிச்சுகளில் காணப்படும் ரைசோபியம் பாக்டீரியாக்களுடன் கூட்டுயிர் வாழ்க்கை வாழ்கின்றன. இந்த தாவரங்கள் வளிமண்டலத்தில் காணப்படும் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் திறன் பெற்றவை. இத்தாவரத்தின் கனிகள் லெகும்கள் எனப்படுகின்றன. குதிரை மசால், குளோவர், பட்டாணி, அவரை, மைசூர் பருப்பு, லூபீன்ஸ், காரோப் சோயா, வேர்க்கடலை
போன்றவை லெகும் வகை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டாகும். இந்த வகை தாவரங்கள் மண்ணில் நைட்ரஜன் அளவை அதிகரிப்பதற்காக பயிர் சுழற்சியில் ஈடுபடுத்தப்படுகின்றன. கொல்கத்தாவில் உள்ள ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்திய தாவரவியல் தோட்டம் ஆரம்பத்தில் ராயல் தாவரவியல் தோட்டம் என்று அழைக்கப்பட்டது. இந்த தோட்டம் பல்வேறு வகையான அரிதான தாவரங்களையும் 12,000க்கும் மேற்பட்ட மாதிரி தாவரங்களையும் கொண்டுள்ளது. இந்த தாவரவியல் தோட்டத்தின் நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னாக்கா 109 ஹெக்டேர் அளவுடையது. கரும் பொறிவண்டு பழமரங்களில் காணப்படும் ஒரு வகை பூச்சியாகும். இது அம்மரத்தில் காணப்படும் சிவப்பு சிலந்தி பூச்சிகளை உண்கிறது. ஒரு ஆண்டில் 1000க்கும் அதிகமான பூச்சிகளை கரும் பொறிவண்டு உண்கிறது. சூறாவளியின் பெயர் பாதிக்கப்பட்ட மாநிலம் எந்த ஆண்டு? பானி புயலால் பாதிக்கப்பட்ட மாநிலம் ஒடிசா 2019. கஜா புயல் தமிழ்நாடு மாநிலம் 2018ஆம் ஆண்டு. ஒக்கி புயல் தமிழ்நாடு மாநிலம் 2018. பேத்த புயல் ஆந்திரா மாநிலம் 2017. வர்தா புயல் தமிழ்நாடு மாநிலம் 2016ஆம் ஆண்டு தாக்கியது. கடுமையான சுற்றுச்சூழலிலிருந்து தப்பித்துக்கொள்ள பறவைகள் நீண்ட தூரம் பயணம் செய்வது இடம்பெயர்வு எனப்படும். சாதகமற்ற காலநிலையில் பல பறவைகள் மற்றும் விலங்குகள் நீண்ட தூரம் இடம்பெயர்கின்றன. சைபீரியாவில் நிலவும் கடுமையான சூழ்நிலைகளிலிருந்து தப்பித்து சாதகமான சூழ்நிலை மற்றும் உணவை பெறுவதற்காக சைபீரிய கிரேன் பறவைகள் குளிர்காலத்தில் சைபீரியாவிலிருந்து இந்தியாவுக்கு இடம்பெயர்கின்றன. அவை ஒரு நாளில் சராசரியாக 200 மைல்கள் பயணிக்கின்றன. சமூக வனவியல் என்ற சொல் முதலில் 1976ஆம் ஆண்டில் அப்போதைய தேசிய விவசாய ஆணையம் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் அமலுக்கு வந்தது. சமூக மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கு உதவும் நோக்கத்துடனும் காடுகளை நிர்வகித்தல் மற்றும் பாதுகாத்தல் மற்றும் தரிசு நிலங்களில் காடுகளை வளர்த்தல் ஆகியவை இதனோட நோக்கமாகும். ஏற்கனவே உள்ள காடுகளோடு சேர்த்து புதிதான காடுகளை உருவாக்குவதும் இதன் நோக்கமாகும். 1977ஆம் ஆண்டில் கென்யாவில் பச்சை வளைய இயக்கம் என்ற அமைப்பை வாங்கரி மாதாய் நிறுவினார். இந்த இயக்கம் 51 மில்லியனுக்கும் அதிகமான மரங்களை கென்யாவில் நட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது. முக்கிய தினங்கள்: உலக காடுகள் தினம் மார்ச் 21, உலக நீர் தினம் மார்ச் 22, சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5, உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூன் 28, ஓசோன் தினம் செப்டம்பர் 16. ஒவ்வொரு ஆண்டும் மே 22ஆம் நாள் உலக உயிரிகளின் பன்முகத்தன்மை தினமாக கொண்டாடப்படுகிறது. பன்முகத்தன்மை என்பது பல்வேறு தாவரங்கள், விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்கள். பன்முகத்தன்மை என்பது பல்வேறு தாவரங்கள், விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்கள், நுண்ணுயிரிகள், பூச்சிகள், வாழ்விடங்கள், சுற்றுச்சூழல் அமைப்பு போன்றவற்றை விவரிக்க பயன்படும் சொல். இது நமது பூமியை மிகவும் தனித்துவமாகவும் வியக்கத்தக்கதாகவும் வைத்துள்ளது. மே 22 பார்த்தினாக்கா உலக உயிரிகளின் பன்முகத்தன்மை தினமாக கொண்டாடப்படுகிறது. ஏமன் பட்டாம்பூச்சி தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இனம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே காணப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படும் 32 பட்டாம்பூச்சி இனங்களுள் இதுவும் ஒன்றாகும். ஏமன் பட்டாம்பூச்சி பார்த்தினாக்கா தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் டைனோசர், பெரணிகள் மற்றும் சில ஜிம்னோஸ்பெர்ம்கள் பூமியில் பரவலாக காணப்பட்டன. இடம் மற்றும் உணவு பற்றாக்குறை காரணமாகவோ அல்லது பருவநிலை மாற்றம் காரணமாகவோ அவை பூமியிலிருந்து மறைந்து போய்விட்டன. நமது சுற்றுச்சூழலில் வேப்பமரம்,
குடைமரம், ஆலமரம் போன்ற உள்ளூர் மரங்களை நடுவது விலங்குகளுக்கு உதவியாக இருக்கும். பல பறவைகளும் விலங்குகளும் அவற்றை உறைவிடமாக கொள்கின்றன. உலக வனவிலங்குகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 3ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. IUCN என்பதன் விரிவாக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம். WWF பார்த்தீங்கன்னாக்கா உலக வனவிலங்கு நிதி. ZSI பார்த்தீங்கன்னாக்கா இந்திய விலங்கியல் ஆய்வு. BRP என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உயிர்கோள பாதுகாப்பு திட்டம். CPCB பார்த்தீங்கன்னா மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம். 1759ஆம் ஆண்டு வியன்னாவில் உள்ள சோஹன்புரம் நகரில் நிறுவப்பட்ட மிருக காட்சி சாலையே மிக பழமையான மிருக காட்சி சாலை ஆகும். இந்தியாவில் முதல் மிருக காட்சி சாலை 1800ஆம் ஆண்டு பரக்பூரில் நிறுவப்பட்டது. இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகரின் தெருக்களில் காணப்படும் குதிரைகளை பராமரிப்பதற்காக ப்ளூ கிராஸ் நிறுவப்பட்டது. 1906ஆம் ஆண்டு மே 15ஆம் அன்று லண்டன் மாநகரின் விக்டோரியா என்னும் இடத்தில் முதலாவது விலங்கு மருத்துவமனை திறக்கப்பட்டது. ப்ளூ கிராஸ் எங்க ஆரம்பிச்சான்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டில் லண்டன் மாநகரில். சமீப காலங்களில் பெண்கள் மிக சிறிய வயதிலேயே பருவம் அடைகின்றனர். இது உணவு பழக்கத்தினால் ஏற்படுகிறது. அதிக அளவில் சத்தற்ற நொறுக்கு தீனி உணவை நீங்கள் உண்ணும் பொழுது உடல் வளர்ச்சி அதிகரித்து பெரியவர்களை போன்ற தோற்றம் ஏற்படுகிறது. வளரிளம் பருவத்தினர் நலமாக வாழ்வதற்கு தூக்கம் மிகவும் அவசியமாகும். தேவையான அளவு தூக்கம் 15 வயதில் ஏற்படும் மன அழுத்தத்தை மேற்கொள்ள உதவுகிறது. இந்த வயதினர் சிறப்பாக செயல்பட ஒவ்வொரு நாள் இரவிலும் சுமார் 8 முதல் 10 மணி நேரம் தூங்குவது அவசியமானதாகும். ஆனால் 15 வயதினர்களில் பெரும்பாலானோர் போதுமான அளவு தூங்குவது இல்லை. மாதவிடாய் நேரத்தில் ஏற்படும் இரத்த இழப்பை ஈடு செய்ய பெண்கள் அதிக அளவில் இரும்பு சத்து நிறைந்த உணவை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.